வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மகாவீர் ஜெயந்தி அன்று கள்ளத்தனமாக மது விற்பனை, வைரலாகும் வீடியோ. சிபிஐ அதிகாரி பேசுவதாக கூறி 1,53,000 ரூபாய் பணம் மோசடி, தொடரும் சைபர் கிரைம். விடுமுறை காலத்தில் மூடப்பட்ட தாவரவியல் பூங்கா, குழந்தைகள் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் காரைக்காலில் பேட்டி. புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சரும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம் இன்று காரைக்காலில் உள்ள கூட்டணி கட்சியினரை சந்திக்க காரைக்கால் சென்றிருந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், நேற்றைய முன்தினம் புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் அமைதியான முறையில் நடந்துள்ளதாகவும் புதுச்சேரி மக்கள் காலையிலிருந்து ஆர்வமாக வந்து வாக்களித்து உள்ளனர். காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், காரைக்காலுக்கு வந்து இங்குள்ள கூட்டணி கட்சியினரை சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளதாகவும், வாக்களித்த புதுச்சேரி மாநில மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும், மக்கள் தமக்கே வாக்களித்து உள்ளதாகவும் தெரிவித்தார். மக்களால் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். அப்போது புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் உடனிருந்தார். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதில் என்ன சந்தேகம், ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம்னு சொல்லிட்டு, அதனால் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய வெற்றி வாய்ப்பானது மிக பிரகாசமாக இருக்கின்றது. புதுச்சேரி மாநிலத்துக்கு தேர்தல் நேரத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை எல்லாத்தையுமே செய்யணும். நல்லா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய மக்களுக்கு வந்து இந்த இலவச அரிசி திட்டம் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். அதை உடனடியாக அமுல்படுத்துவோம். அதே மாதிரி இன்றைக்கி காரைக்கால் பகுதியில் அந்த மருத்துவமனையை வந்து சீர் செய்யணும். ஆசிரியர் நம்முடைய மருத்துவர் பற்றாக்குறை இருக்குது, உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை உடனே சரி செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். இப்படி என்னென்ன குறைபாடுகள் மக்களிடத்தில், குடிதண்ணீர் பிரச்சனை, இப்படி அடிப்படையான தேவைகள் மக்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு நம்முடைய மக்களால் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட பிறகு அத்தனை திட்டங்களையும் நம்முடைய காரைக்கால் பகுதியுடைய வளர்ச்சிக்கும், புதுவை மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும், புதுச்சேரி பகுதி, மாஹே, ஏனம் பகுதிக்கும், அப்படி புதுச்சேரியினுடைய மாநிலத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவேன். புதுச்சேரி ஜவஹர் பால் பவனில் மாணவர்களுக்கான கோடைக்கால பயிற்சி வகுப்புகளுக்கான கால அட்டவணை மாற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜவஹர் பால் பவனில் ஆண்டுதோறும் சிறுவர் சிறுமியர்களுக்கான கோடை கொண்டாட்ட வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் 6 வயது முதல் 16 வயது வரை உள்ள புதுச்சேரி அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களுக்கு ஓவியம், இசை, நடனம், கிட்டார், கீபோர்ட், ட்ரம்ஸ், வீணை, மிருதங்கம், வயலின், தையல் உள்ளிட்ட 11 வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் இந்த வகுப்புகள் ஏப்ரல் 18ஆம் தேதி தொடங்கி மே 30ஆம் தேதி வரை 45 நாட்கள் நடத்தப்படும். தற்போது புதுச்சேரி அரசு பள்ளிகள் அனைத்தும் CBSE பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டதால் இந்த ஆண்டு ஏப்ரலில் அரசு பள்ளிகள் முழுமையாக இயங்கி வருகிறது. அரசு பள்ளிகளில் விடுமுறை காலம் மே 9ஆம் தேதி துவங்கப்படுவதை ஒட்டி இந்த ஆண்டு கோடை கொண்டாட்ட வகுப்புகள் மே 2ஆம் தேதி தொடங்கி 30 நாட்களுக்கு மட்டுமே நடத்தப்பட உள்ளது. புதுச்சேரி தாவரவியல் பூங்காவை ஒட்டி உள்ள ஜவஹர் பால்பவன் தலைமையகம் மற்றும் லாஸ்பேட்டை கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் நடுநிலைப் பள்ளி, கதிர்காமம் அரசு பெண்கள் பள்ளி, வில்லியனூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, நோனாங்குப்பம் அரசு பள்ளி ஆகிய 5 இடங்களில் இந்த கோடை வகுப்பு நடைபெறுகிறது. இதற்கான விண்ணப்பங்கள் வரும் 29ஆம் தேதி முதல் வழங்கப்படுகிறது. மாணவர்களின் 2 போட்டோ, பள்ளி அடையாள அட்டை நகலுடன் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கோடைக்கால வகுப்பில் சேரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 4 பேரிடம் 1,53,000 ரூபாய் மோசடி செய்த சைபர் கிரைம் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர்.
புதுச்சேரியை சேர்ந்தவர் ரமேஷ்குமார். இவரை மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்ட நபர் மும்பை போலீசிலிருந்து பேசுவதாக கூறியுள்ளார். நீங்கள் அனுப்பிய பார்சலில் போதைப் பொருள் உள்ளது, நீங்கள் சிபிஐயிடம் பேசுங்கள் என மொபைல் காலை மாற்றியுள்ளார். உடனே சிபிஐ அதிகாரி போல பேசிய மர்ம நபர் போதைப்பொருள் பார்சல் அனுப்பியது தொடர்பாக வங்கி கணக்கு விவரங்கள் வேண்டும் என மிரட்டி அவரிடம் 20,000 ரூபாயை அபகரித்துள்ளனர். வைத்தியநாதன் என்பவர் மரப்பொருள் ஆர்டர் தொடர்பாக ஆன்லைன் மூலமாக 20,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். தொடர்ந்து புதுச்சேரியை சேர்ந்த ஜகத் கண்டோய் என்பவரின் வங்கி கணக்கில் இருந்து அவருக்கு தெரியாமல் 1,02,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பாகூரை சேர்ந்த சிவசங்கரி என்பவரின் கிரெடிட் கார்டு மூலம் 11,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி செய்த நபர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகளால் தாவரவியல் பூங்கா மூடப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ளது தாவரவியல் பூங்கா. 1826இல் அமைக்கப்பட்ட இந்த பூங்கா இந்தியாவில் தலைசிறந்த பூங்காக்களில் ஒன்றாக உள்ளது. மேலும் பல்வேறு அரிய வகை மரங்களும் மூலிகைகளும் நிறைந்துள்ள இந்த பூங்காவிற்கு வருவதற்கு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் விடுமுறை நாட்களில் பூங்காவில் உள்ள குழந்தைகள் ரயில் அங்கு விளையாட்டு பகுதியில் வந்து குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடி செல்வது வழக்கம். அதேபோல் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த பூங்காவை சுற்றி பார்க்காமல் செல்வது கிடையாது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் தாவரவியல் பூங்கா திறக்கப்படாமல் பூட்டி கிடப்பதால் கோடை காலத்தில் குழந்தைகளுடன் வரும் பெற்றோர் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்து செல்கின்றனர். இதுகுறித்து பூங்கா அதிகாரிகள் கூறுகையில், தாவரவியல் பூங்காவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேம்பாட்டு பணிகள் துவங்கி நடந்து வருவதாகவும் சுமார் 9.11 கோடியில் இந்த பணிகள் நடைபெற்று வருவதால் பாதுகாப்பு கருதி பூங்கா மூடப்பட்டுள்ளதாகவும் ஜூன் மாதத்தில் பூங்கா திறக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவத்தை ஒட்டி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நவீனா கார்டன் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவ விழா 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் பல்வேறு ஹோமங்களுடன் திருமஞ்சனம் நடைபெற்றது. சூரிய பிரபை, சந்திர பிரபை, சேஷ வாகனம், கருட வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவைகள் நடைபெற்று முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிக்கு நவநீத கிருஷ்ணன் வேத மந்திரங்கள் ஓத மங்கள நான் அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் கிருஷ்ணனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற தேர்தல் ஜனநாயக முறையில் நடைபெறவில்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், புதுச்சேரியில் நடந்து முடிந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு 500 ரூபாய் வீதம் 50 கோடி பாஜக கொடுத்துள்ளது. அதேபோல் காங்கிரஸ் சார்பில் 20 கோடி வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை தடுக்காமல் தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்களிடமிருந்து அதிகாரிகள் 5 கோடிக்கு மேல் பறிமுதல் செய்துள்ளனர். கண் துடைப்பிற்காக ஒரு சிலர் மீது தேர்தல் துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும், ஓட்டிற்கு பணம் கொடுப்பதாக ஆதாரத்துடன் புகார் அளித்தும் தேர்தல் துறையினர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர், இந்த தேர்தலில் பாஜகவிற்கு ஆதரவாக காவல்துறையினர் செயல்பட்டு உள்ளனர் என்றும், புதுச்சேரியில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார்.
தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி மாநில தேர்தல் வரலாற்றில் தற்போது நடந்துள்ள தேர்தல் ஒரு கரும்புள்ளி என்றும் இதற்கு தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், காவல்துறையினர் தான் காரணம் என்றார். பாஜக ஓட்டிற்கு பணம் கொடுத்ததை அன்பழகன் நிரூபிக்க முடியுமா என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ள கேள்விக்கு பதிலளித்த அன்பழகன், ஆதாரத்துடன் பாஜக ஓட்டுக்கு பணம் கொடுத்ததை அதிமுக நிரூபித்தால் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா எனவும் கேள்வி எழுப்பினார். மகாவீர் ஜெயந்தியை ஒட்டி மதுபான கடைகள் மூட உத்தரவிட்டிருந்த நிலையில் நேற்று கிராம பகுதியில் திருட்டுத்தனமாக அதிக விலைக்கு சாராய பாக்கெட் விற்பனை செய்த வீடியோ வைரலாகி வருகிறது. மகாவீர் ஜெயந்தியை ஒட்டி புதுச்சேரியில் நேற்று மதுக்கடைகள், கள்ளுக்கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என புதுச்சேரி கலால்துறை உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி கிராம பகுதி எல்லையான சேதராப்பட்டு பகுதியில் நேற்று திருட்டுத்தனமாக பாக்கெட் சாராயம் அதிக விலைக்கு விற்கப்பட்டது. அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட்டுள்ளதால் குடிமகன்கள் பாக்கெட் சாராயத்தை அதிக அளவில் வாங்கி சென்றனர். காவல்துறையினரும் இதை கண்டுகொள்ளவில்லை. இது தொடர்பான வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மகாவீர் ஜெயந்தி அன்று கள்ளத்தனமாக மது விற்பனை, வைரலாகும் வீடியோ. சிபிஐ அதிகாரி பேசுவதாக கூறி 1,53,000 ரூபாய் பணம் மோசடி, தொடரும் சைபர் கிரைம். விடுமுறை காலத்தில் மூடப்பட்ட தாவரவியல் பூங்கா, குழந்தைகள், சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.